ஹாய் ஆல், நான் பிந்து பேட்ரிக். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சாரி எப்படி வந்து ஒரு அனார்கலியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான கட்டிங் மெத்தடை பார்த்தோம். ஸோ அதே மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேக் போர்ஷன் எடுத்துட்டு நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ராங் சைட். ஸோ ராங் சைடுக்கு மேலே லைனிங்கை பிளேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு தேவையில்லாத மெட்டீரியலை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பேக் டாட் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு சென்டரா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விட்டுருக்க 1/2 inch வித்துக்கு நம்ம டாட் பிடிக்க போறோம். ரெண்டு சைடுமே டாட் பிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பேக் நெக்கை கட் பண்ண போறோம். பேக் நெக் நம்ம கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு அந்த பேக் நெக்குக்கு மேல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஒரு 1/4 inch, அதாவது ஒரு 1/4 inchல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ டர்ன்ஸ் எல்லாம் வரும், அதனால இழுக்காம ஸ்டிச் பண்ணணும். தேவையான நாச்சஸ் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உள்பக்கமா திருப்பிட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து மேல போட போறோம். போட்டுட்ட பிறகு ரிமைனிங் இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பார்ட்டா இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இதுக்கு அட்டாச் பண்ண போறோம். ஸோ 3.5 inchக்கு வித்துல நான் வந்து சாரி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இவ்வளவு பெருசு எதுக்கு எடுத்திருக்குன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நான் இவ்வளவு பெருசு எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம 2 ஃபோல்ட் பண்ண போறோம். 2 ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு ரைட் சைட் ஆஃப் த ஃப்ரண்ட், ரைட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் மேல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 inchல ஸ்டிச் பண்ணி உள் பக்கமா திருப்ப போறோம். திருப்பிட்டு கரெக்டா அந்த எட்ஜ்ல நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பைப்பிங் வந்து ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்லி பட்டன்ஸ் வச்சு எப்படி நம்ம நெக் டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். சாரி ஃபேப்ரிக்ன்றதுனால 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணிருக்கேன். தெர்மோகால் பால்ஸை சென்டர்ல வச்சு நம்ம நூலை வச்சு சுத்த போறோம். நல்லா சுத்திட்டு நம்ம அதை நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ, எவ்வளவு பால்ஸ் தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்து 7 inches. ஸோ 7 inchesல நம்ம இந்த மாதிரி பாட்லி பட்டன்ஸை 3 செட்டா வைக்க போறேன். ஸோ 3 பாட்லி பட்டன் அட்ட ஸ்டிச் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு 1/2 inch கேப்ல நெக்ஸ்ட் பாட்லி பட்டனோட செட் வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி 1/2 inch கேப்ல இந்த மாதிரி 3 பாட்லி பட்டன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை உள்பக்கமா திருப்பிட்டோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்லி பட்டன் நெக் டிசைன் ரெடி. ஃப்ரண்டோட லெஃப்ட் சைடு எடுத்து 1/2 inch நம்ம மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணிட்டு அதையும் ரைட் சைட்ல இருக்கிறதையும் நம்ம பிளேஸ் பண்ணி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பொறுமையா நம்ம அந்த பாட்லி பட்டன்ஸ் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டாட்டுக்காக 1.5 inch விட்டுருந்தோம் இல்லையா, அந்த டாட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கேன்வாஸ், அதாவது நெக்குக்கு கேன்வாஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேன்வாஸ் 7 inch டீப், 3.5 inch வித். இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு யூனெக் வரைஞ்சிடலாம். 1 inchக்கு நம்ம அவுட் சைட்ல மார்க் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு லைனிங் மெட்டீரியல்ல இதை அயன் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஓரத்தை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஃப்ரண்ட் சைட்ல நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ சென்டர் ஸ்டிச் எதுக்கு போடுறோம்னா மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக போடுறோம். முடிச்சுட்டு ஒரு 1/4 inch கேப்ல நம்ம அந்த கேன்வாஸை கட் பண்ணி நாச்சஸ் போட்டுட்டு உள் பக்கமா திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ பியூட்டிஃபுல்லான நெக் லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி சென்டர் மேட்ச் பண்ணி 1/2 inchல நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்றதுனால நமக்கு வந்து கன்சீல்ட் ஆயிடும், ஷோல்டர் நீட்டா இந்த மாதிரி கன்சீல் ஆயிருக்கும்.
அதுக்கப்புறமா பேக் நெக்ல நம்ம ஒரு 1/4 இன்ச்ல ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு வந்து இந்த பார்டரை வந்து நான் 2ஆ பிரிக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பார்டர் இங்க பிளேஸ் பண்ணி ஒரு 1/2 இன்ச்ல நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அதாவது ரைட் சைடு ஆஃப் த ஸ்லீவ்ல நம்ம பார்டரை இப்படி பிளேஸ் பண்ணி 1/2 இன்ச்ல நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கப்புறமா உள்பக்கமா திருப்பி நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம அந்த மெட்டீரியலை, அதாவது நம்ம டாப் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியலை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அதையும் முன்பக்கமா திருப்பி நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட போறோம். ஸோ செகண்ட் ரெட் பார்டரை நம்ம இதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கமா திருப்பி அதுக்கு டாப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்லீவை நம்ம பாடி கூட அட்டாச் பண்றதுக்கு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் பண்ணி நம்ம 2 சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம லைனிங் ஸ்கர்ட் எடுக்கிறோம். அதுல கீழே நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதை நம்ம கரெக்டா பிளேஸ் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். சேம் வே மெயின் ஸ்கர்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். நான் மெயின் ஸ்கர்ட்டுக்கு கீழே அடிச்சு தைக்காம பீக்கோ வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து நான் தனியா ஒரு மிஷின் வச்சிருக்கேன், பிரதர் மிஷின். அதுல வந்து நான் பீக்கோ எப்படி ஸ்டிச் பண்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். இப்போ லைனிங் ஸ்கர்ட்டும் மெயின் ஸ்கர்ட்டும் நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ணி நம்ம அந்த இடுப்பு பகுதியை நம்ம தச்சு எடுத்துடலாம். ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு இந்த ஸ்கர்ட்டை யோக்கோட சென்டர்ல அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம இதை மார்க் பண்ணி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யோக்கையும் இந்த ஸ்கர்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு ஸ்லீவ்ஸோட ரவுண்ட் வந்து 5.25, அதை கரெக்டா மார்க் பண்ணிட்டு நம்ம 1.25 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அதுல இருந்து ஒரு 7 இன்ச்சஸ் கீழே நம்ம டவுன் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி 1.25 இன்ச்சஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அந்த 7 இன்ச் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்ல இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அந்த 1.25 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்ல ஸ்டிச் பண்ணி இந்த 7 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம லைனிங் மெட்டீரியல் வெளியே தள்ளி மெயின் ஃபேப்ரிக் அப்படி ஜாயின் பண்ணி எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுமோ அங்க இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ 1.25 இன்ச்சஸ் மேல நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அது அப்படியே ரெடியூஸ் ஆகி 1/2 இன்ச் வரைக்கும் கம்மியாயிடும். இப்போ லைனிங் மெட்டீரியலை வந்து ஸ்டிச் பண்றதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கை உள்ள தள்ளிட்டு லைனிங் மெட்டீரியலை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். சேம் வே 1.25 இன்ச்சஸ் நம்ம சீம் அலவன்ஸ் மேல ஆரம்பிச்சு கீழே 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்லாண்டிங்கா ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ ஃபினிஷிங் பாருங்க, ஆர்மோல் இடுப்பு எல்லாமே வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம பார்டர்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ பார்டர்ஸ் எடுத்து நம்ம கீழே வந்து ஃபிளேர்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ ஓவர். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.